ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோவில் மரவள்ளி கிழங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். சக்தி நிறைந்த மரவள்ளி கிழங்கு பற்றி பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு அல்லது டேப்பியோக்கா என்ற இன்னொரு பெயரும் உண்டு. நம் உடலுக்கு உடனடி எனர்ஜி கொடுக்குற ஒரு சிறந்த உணவு. மரவள்ளி கிழங்கில் இருக்கும் கார்போஹைட்ரேட் உடம்புக்கு உடனடி சக்தி தரும். வேலைக்கு செல்வோர், மாணவருக்கு, ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு எல்லோருக்கும் இது பர்ஃபெக்டான உணவு. இதில் உள்ள நார் சத்து குடல் இயக்கத்தை சரியாக வைத்துக்கொள்ள உதவுகிறது. அசிடிட்டி, கான்ஸ்டிபேஷன் போன்ற பிரச்சனை குறைய உதவி செய்கிறது. இதில் இருக்கும் கால்சியம், மெக்னீசியம் நம் எலும்புகளுக்கு பலம் சேர்க்கும். தசை வலி, களைப்பு போன்றவற்றை குறைகிறது. விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் இருப்பதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. உடல் எடை குறைவாக இருப்பவர்கள், ஹெல்த்தியாக வெயிட் கெயின் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க தினமும் இதை கொஞ்சம் சாப்பிட்டால் வெயிட் கெயின் ஆகும். நல்ல எனர்ஜி கிடைக்கிறது. மரவள்ளி கிழங்கள் பச்சையாக சாப்பிடக்கூடாது, நச்சுத்தன்மை இருக்கலாம். நன்றாக வேக வைத்து சாப்பிடணும். டயபெட்டிஸில் இருக்கவங்க குறைவான அளவு சாப்பிடணும். காப்ஸ் அதிகமாக இருக்கிறதால டயபெட்டிஸ் கம்மியாக சாப்பிட்டா நல்லது. வாரத்தில் 2 முதல் 3 தடவை சாப்பிட்டா நல்ல பலன் கிடைக்கும். இது சாப்பிட்டு நல்ல டைஜஷன் மற்றும் உடல் சக்தி கிடைக்கிறது. மரவள்ளி கிழங்கு ஒரு சிம்பிள் பட் பவர்ஃபுல்லான ட்ரெடிஷ்னல் ஃபுட். இது கலோரிஸ் என்னென்னு பார்க்கலாம். கலோரிஸ் 160 கலோரிஸ் இருக்குது 100 கிராமில். காப்ஸ் 38 கிராம் இருக்குது. ஃபைபர் 1.8 கிராம் இருக்குது. ப்ரோட்டீன் 0.8 கிராம் இருக்குது. ஃபேட் 0.2 கிராம் இருக்குது. கால்சியம் 20 மில்லிகிராம் இருக்குது. பொட்டாசியம் 271 மில்லிகிராம் இருக்குது. மெக்னீஷியம் 21 மில்லிகிராம் இருக்குது. விட்டமின் சி 20 மில்லிகிராம் இருக்குது. அயர்ன் 0.3 மில்லிகிராம் இருக்குது. வாட்டர் 60% இருக்குது. கிழங்கை உண்டு பலன் பெறுவோம். தேங்க்யூ.